வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண்பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ரிஷபராசி நிலராசின்னு சொல்லுவோம். நிலராசினா அது நிலராசி, பூமி ராசி எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். நிலராசி, பூமி ராசி எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். அழகிய தோற்றம் கொண்டவர்கள், எப்போவுமே இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சார் வயசாகிடுச்சே, வயசானாலும் கூட அந்த லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். முகம் பார்ப்பதற்கு ஒரு பொலிவாக இருக்கும். அதுதான் இவங்களுடைய தோற்றம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, இன்னும் இந்த லக்னத்திலே பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். எப்பவுமே ராசியை விட வலுவானது லக்னம். அப்போ தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள் இவங்க. பார்த்திங்கன்னா லக்ஸுரி லைஃப்பை விரும்புவாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அவங்களுக்கு இல்லை, எனக்கு இது கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் இது பைசா போனால் கூட பரவாயில்ல சார், எனக்கு இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். அப்போ இதுக்கு ஆண் பெண் பாகுபாடு இல்லை, யாராக இருந்தாலும் கொஞ்சம் விரும்புவாங்க. இப்போ ஒரு ஆண் இருக்காவில் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறாப்புல கொஞ்சம் ஆடம்பரமாக வாங்குவார். பெண்ணாக இருக்காங்க, வீட்டில் கொஞ்சம் இப்போ வசதி வாய்ப்புகள், அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னும் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இந்த மாதிரி நிறைய தொடர்பு இருந்தால் இவங்க இதுக்குன்னே கொஞ்சம் அதிக செலவு செய்வாங்க. இதுதான் ஆடம்பர பிரியர்கள் சொல்லுவாங்க. அது ட்ரெஸ்ஸுக்கு கூட சரி, எடுக்கிற ட்ரெஸ்ஸில் கூட விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் நினச்சாங்கன்னா இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னாங்கன்னா வாங்கி தான் தீர்வாங்க. நீங்கள் என்ன சொன்னால் கூட சரி சரின்னு கேட்டு, இல்லை சார் பரவாயில்ல சார் போனால் போட்டோம், எனக்கு அந்த குவாலிட்டி தான் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி தான் திருப்தியாக இருக்கணும் சார் அப்படின்னு அதை வாங்கக்கூடியவர்கள் அப்படின்றது தான் ரிஷபராசிக்காரர்கள். அதேமாதிரி இவங்கக்கிட்ட பொன் பொருள் நகை நட்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஒன்றும் தப்பே இல்லை. இவங்க கொஞ்சம் மிச்சமாகவே வச்சுருப்பாங்க சார். அதில் இன்னும் லக்கணம் வலிமையானதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இன்னும் நிறைய இந்த பொன் பொருள்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசின்றதே சுக்கிரனுடைய அம்சம். அப்போ குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம், இல்லை மகாலட்சுமியினுடைய கடாட்சம்னு சொல்லுவோம். அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்களோ அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்கவே தேவையில்லை, பொன் பொருள்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி எப்போவுமே குடும்பத்தோடு ஒன்றி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவெலாம் விட்டு வந்திருக்கேன்னா, நீங்கள் விட்டு வந்தாலும் கூட உங்கள் எண்ணங்கள் அங்கேயே தான் இருக்கும், வீட்டை சுற்றியே இருக்கும், அவங்கள பற்றியே தான் சிந்திப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் போனவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட என்னுடைய கிளைண்ட்டுங்க பார்த்தா கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அங்கேருந்தே 24 மணி நேரம் அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி அந்த குடும்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க, போனாங்கன்னா இவங்களா அப்பா அம்மாவையே ஃபோன் பண்ணி பேசி நிற்பாங்க. இது அப்படி இல்லை. இவங்க இந்த எப்போவுமே டச் அதிகமாக இருக்கும், இந்த குடும்பத்தோடு ஒன்றி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதேமாதிரி இவங்க பார்த்திங்கன்னா வட்டி தொழில் அதிகமாக பண்ணுவாங்க. வட்டி தொழில்கள், ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது, நகைக்கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, வாகன ஷோரூம்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள், ரொம்ப இப்போ பெரிய பெரிய கம்பெனி இருக்குது இல்லையா, அந்த கம்பெனியெல்லாம் பெரிய அளவில் நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் சம்மந்தப்பட்டதில் அதிகமாக படித்திருப்பாங்க, அதில் வேலையில் இருப்பாங்க, வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள், வசதி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சொல்கிறாங்க ஜாதகத்தில். சரி, இந்த வருஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வருட ஆரம்பத்தில் இந்த குரு பகவான் லக்ன ராசியிலே இருக்கார், ரிஷபராசியிலே இருக்கார். விடாமுயற்சி, அதை பற்றி சிந்தனை பண்ணினே இருக்கிறது, ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்றது எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதனைன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னா எப்படியாவது இந்த வாட்டி நம்ம ஒரு ஜெயிக்கணும், இப்படி பண்ணணுன்றது சாதனையாக இருக்கும்.
ஒரு வீட்டு பெண்மணிக்கு என்ன சார் சாதனை அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும், சொந்த வீடு கட்டிடணும், சொந்த வீடுக்கு போயிடணும், இல்லை மேல் போர்ஷன் கட்டிடணும், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சாதனை, இல்லை வீட்டுக்கு இந்த மாதிரி பொருள் வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ஆணாக இருந்தால் எப்படியாவது வேலை கிடச்சிடணும், வேலைக்கான ட்ரை பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இது ராசியிலே குரு இருப்பதனால அந்த எண்ணத்தை அதிகமாக்கி கொண்டே இருக்கும். எப்படியா சாதிக்கணும், எப்படி சாதிக்கணும்னு அந்த எண்ணங்களை உருவாக்கினே இருக்கும். ஆனால் இப்போ இந்த குரு பகவான் வந்து நமக்கு மே மாதம், இந்த வருஷம் மே மாதம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. மிதுனத்துக்கு போகிறதுனால தனஸ்தானத்துக்கு தான் வராரு. அப்படி வரும்போது இன்னும் நல்லது தானே. ரிஷபராசிக்கு தனஸ்தானத்தில் வரார். சொல்லுவாங்க, சார் அஷ்டமாதிபதி இல்லையா சார், அஷ்டமாதிபதி 2க்கு போனால் என்ன சார்? நான் அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவேன், எதிர்பாராத லாபங்களை தருகின்ற கிரகம் யாருன்னா 8 கூடவர் 2 கூடவர் சொல்லுவோம். திடீர்னு லாட்டரி டிக்கெட் விழுது பார்த்தீங்களா, திடீர்னு நகை கிடைக்குது பார்த்தீங்களா, திடீர்னு இப்போ ஒரு பொருள் வாங்குவாங்க. இப்போ ஒரு உதாரணம் தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, விலை ஏறிட்டே இருக்கும். ஆனால் இவங்க வாங்குகிற அன்றைக்கி நல்ல அதிர்ஷ்டம் டக்குன்னு வந்ததுன்னா படிக்கு பாதி அப்படியே குறைஞ்சி போய் தங்க விலை குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த அன்றைக்கி வாங்குவாங்க, அப்போ அன்றைக்கி லாபம் இவங்களுக்கு. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வர்றதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் தான் வரும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு போட்டிருப்பாங்க, கடகடகடன்னு விலை பார்த்திங்கன்னா அன்றைக்கி இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போது இந்த தனஸ்தானத்துக்கு குரு வருவதனால் விசேஷம் தான் சொல்லுவேன். அப்போ குடும்பத்தில் ஒரு வரவு இருக்குது, புதிய வரவு. இப்போ குழந்தைக்காக யாராவது காத்துட்டுருக்காங்கன்னு வச்சுப்போமே, இந்த வருஷம் குழந்தை பிறக்கும், அப்போ புது வரவு தானே. அதேமாதிரி கல்யாணத்துக்காக யாராவது காத்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் ஆகி பொண்ணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும், அப்போ அவங்களும் புது வரவு தான். அப்போ நல்ல வரவுகளை உண்டாக்குவது தான் இந்த குரு பகவான் இந்த ஆண்டு செய்ய போகிறாருன்றது ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ராகு பகவான் 10ல் இருக்கார். இந்த 10ல் இருக்கிறதுனால தொழிலில் என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, தொழிலில் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் வாய் கொடுக்கக்கூடாது. ஒரு கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கூட சரி எந்த வம்பும் வச்சுக்கூடாது. பக்கத்தில் அக்கத்தில் கூட எதுவுமே வீட்டு பக்கத்தில் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எதையுமே வம்பு வச்சுக்கூடாது. ஏன்னா 4ல் கேது இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொழிலில் வந்து உங்கள் ரகசியத்தை வெளியிடாமல் இருந்தீங்கன்னா போதும். அதேமாதிரி சுயத்தொழிலில் கூட சரி, கொஞ்சம் இப்போ ஒருத்தர் வருவார், காரசாரமாக பேசுவார், இத்தனை நாள் வந்து சாஃப்டாக பேசியிருப்பார், கொஞ்சம் காரசாரமாக பேசுவார். அப்போ நீங்கள் சாஃப்டாக மாறிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சார் இது என்ன சார், வாங்க சார் போங்க சார், பேசி அவரை அட்ஜஸ்ட் பண்ணி அமுச்சிருங்க. இதுதான் ராகுனுடைய தன்மை. ஆனால் ராகு தொழிலில் வந்து கெடுக்கிறது இல்லைங்க. அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும், அலைச்சல் கொடுக்கும், கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதாவது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. இது எப்படி சொல்லுவோன்னா, உதாரணத்துக்கு நம்ம இந்த த்ரெட்மில்லரில் ஓடுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனால் அங்கே தான் ஓடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த ராகு தொழிலுக்கு. அதே மாதிரி இந்த 4ல் கேது இருக்கிறதுனால கல்வியில் கவனம் தேவை. மாணவர் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கவனம் தேவை. ஏன்னா ஞாபக மறதி அதிகமாக ஏற்படுத்தும். இத்தனை நாள் புக்கை தூக்குவீங்க, படிப்பீங்க, கடன்னு படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிடுவீங்க. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கல்வியை வந்து இன்னும் நீங்கள் மேம்படுத்திக்கணும். இப்போ சார் நான் ஒரு 4 மணி நேரம் படிப்பேன், கொஞ்சம் 5 மணி நேரமாக படி. கவனத்தை வேறு எங்கேயும் திசை திருப்பாமல் படி. கடவுளை கும்பிட்டுட்டு படி. இறை வழிபாடு தான் முக்கியம். அதே மாதிரி ஒரு பக்தியோடு படி. ஏன்னா கேதுன்றது வந்து அவர் ஆன்மீக கிரகம் சொல்லுவோம். எதை நீ மதித்து இதே இடத்துல 4ல் கேது இருந்தால் கூட சரி, அதை பக்தியாக எடுத்துக்கிட்டு படிச்சின்னா கண்டிப்பாக படிப்பேன். அதையே நான் படிக்கணுமா அப்படின்னு நினச்சின்னு படிச்சுன்னா இந்த கேது அலட்சியமாக கொடுத்துருவார். தூக்கமாக வரும், சோம்பல் பொறிப்பாங்க, எதையாவது வேறு ஏதாவது கவனம் செலுத்துவாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, எப்படி மாற்றிக்கலாம் பாருங்கள். ஆன்மீகமாக நினச்சால் இதை பக்தியாக தொட்டு கும்பிட்டுட்டு படிங்க. அப்போ படிக்கணும்னு உண்மையிலே படிங்க, கண்டிப்பாக கெடுக்காது. இதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில். அதே மாதிரி சனி 11ல் வந்திருக்குது, ரொம்ப ரொம்ப விசேஷம். மந்தம் பேர், ஆனாலும் உங்களுக்கு வர வேண்டியது வரப்போகுது இல்லை, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க போகுது இல்லையா. ஆக இந்த வருடம் பாருங்கள், ரிஷபராசிக்காரங்களுக்கு குருவும் நல்லா இருக்கார், சனியும் நல்லா இருக்கார், ராகுவும் ஒன்றும் கெடுக்கலை, பெருசாக கெடுக்கலை. கேது ஒன்று தான். அந்த கேது கூட நீங்கள் நினச்சா மாற்றிக்கலாம். என்ன வீடு வாங்கணும், பூமி வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நிதானித்து வாங்கிக்கணும். ஏன்னா கேது இருக்குது இல்லையா. அதனால் கொஞ்சம் நிதானித்து அவசரப்படாமல் பொறுமையாக செஞ்சிங்கன்னா அந்த வேலை இனிதாக முடியும். என்ன இப்போ சார் எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபம் வருது சார், வருங்க, வராமல் ஏன் போக போகுது. ஏன்னா 4ல் கேது இல்லையா. அதனால் என்ன பண்ணுன்னா, திடீர்னு இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் நல்ல கருத்தாக பேசுவீங்க. இப்போ என்ன ஆகும், 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள் விழும். அப்போ எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இதை முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சிருங்க. என்னவோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது.
இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு விசேஷம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு தேவை பணம், அது நமக்கு தேவை லாபம், அது கிடச்சிடுது இல்லையா? அது கிடச்சாவே போதுங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஆக இந்த விஷயம் நமக்கு பூர்த்தி ஆகும். ரிஷபராசியில் வீடு, நிலம், கல்வி இதை மட்டும் கவனம் வச்சுட்டு மற்றதெல்லாம் அற்புதமாக இருக்குது, சிறப்பாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ராகு 10ல் இருக்கார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஒன்றும் இல்லை, பக்குவமாக செய்யக்கூடிய தொழிலுக்கு செய்யலாம். அதுக்காக நம்ம என்ன வீட்டில் அப்படியே படுத்துக்கின்னு உட்காந்துன்னு எந்த தொழிலுக்கு செய்ய மாட்டோம் சொல்ல போகிறோம். தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் வந்து கொஞ்சம் மிகுதியாக இருக்கும், கொஞ்சம் அவசரப்படாமல் இறங்கணும். இந்த ராகு எப்பவுமே துருன்னு பேர், கட 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 கடன்னு முடிச்சிடணும்வாங்க. என்னடா அதுக்கு ஒரு பின்னாடி லாபம் வருமா வராதா, இதை செய்யறதுனால எதனா கெட்ட பேர் வருமா வராதா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டென்ஷன் பேர். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், இந்த ராகு லக்னத்தில் இருந்தார்னா எப்போவுமே கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், கடன்னு முடிக்கணும்னு நினைப்பாங்க. படப்படன்னு இப்போ அந்த வேலையை முடிச்சிடணுன்னுவாங்க. அது பின்விளைவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்போ அந்த தொழிலில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்கு குருவினுடைய பார்வை 8ஆம் வீடு விழுறதுனால பெரிய ஆபத்தோ பெரிய சிக்கலோலாம் ஒன்றும் வந்துடாது. அவர் வீட்டை அவரே பார்க்க போகிறார், ஒன்றும் ஆபத்தே கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு அடித்து சொல்வேன். கேதுக்கான பரிகாரம் காளஹஸ்திக்கு போயிட்டு வாங்க, அன்னதானங்களை பண்ணுங்கள். இப்போ முன்னோர்கள் மூதாதையர்கள் யாராவது இந்த தொழுநோய் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வியாதி பெருசாக காணப்படுது பார்த்திங்களா, அவங்களுக்கு முடிந்தால் அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் தானம் பண்ணுங்கள், நல்லது. வஸ்திர தானம் நான் அடிக்கடி சொல்வேன். எல்லோரும் செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கி கொடுக்கலாம் உங்கள் சக்திக்கு. அதுக்காக உங்கள் சக்தியை விட்டுட்டு கொடுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு உங்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யலாம்.